வணக்கம், நம்ம ஈரோடு மணிகண்டன் பேசுறோம். இது வந்து பாத்தீங்கன்னா பெரம்பலூர் கஸ்டமருக்கு எடுத்திருக்கோம். 72,000க்கு எடுத்திருக்குங்க. 92ங்க. அரியலூர்ல இருந்து வந்திருக்காரு. 86க்கு வாங்கியிருக்கோம். 72,000 வாங்குச்சு. ரெண்டுமே இளங்கன்னு சீம்பால் மாடு. செத்ததா நில்லுமா ரொம்ப இடம் பண்ணாத. வணக்கங்கண்ணா. வணக்கம்ண்ணா. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? பெரம்பலூர்ண்ணா. பெரம்பலூர்ல இருந்து வந்திருக்கீங்க. ஸோ யாருக்கிட்ட மாடு வாங்க வந்திருக்கீங்க? மணிகண்டன். மணிகண்டன். ஈரோடு மணிகண்டன் அவர்கிட்ட மாடு வாங்க வந்திருக்கீங்க. என்ன மாடு எதிர்பார்த்து வந்தீங்க? ஹெச்எஃப் கிராஸ் வாங்கியிருக்கீங்க. ஸோ என்ன பட்ஜெட்ல வாங்க வந்தீங்க? நாங்க ஒரு 75-80 ரூபாயில வாங்கலாம் வந்தோம். 165 வந்திருக்குங்க. இப்ப ரெண்டும் சேர்த்துங்களா? நீங்க எதிர்பார்த்தது 70ல 2 முடிக்கலாம். ஒரு 15 ரூபா கூடுதலா தெரியுது. இது விலை சொன்னதெல்லாம் 1.15ங்க. 92 எடுத்திருக்கு. அல்ல சீம்பால். இது சீம்பால். அது கண்ணு போட்டு 2 நாள் ஆகுது. இது பொட்டக்கண்ணோட இருக்குது. அதே ஜாதி கண்ணில் மொத்தம் 2 மாடு எடுத்திருக்கோம் பெரம்பலூருக்கு. அது சரி. அப்புறம் பிடிச்சதுனா அப்புறம் அப்படி தானே நில்லுமா. இங்க உங்களுக்கு மாடு பிடிச்சிருக்குங்களா? இல்ல, இதாங்க ஃபர்ஸ்ட் டைம். உங்களுக்கு மாடு பிடிச்சிருக்கா? மாடு பிடிச்சிருக்குங்க. மாடு பிடிச்சிருக்கு. நீங்க விருப்பப்பட்டதான் வாங்கி தந்திருக்காங்க. ஆமாங்க. ஆமாண்ணா. மாடு எத்தனை லிட்டர் பால் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க? பால் கறந்தாச்சு. அது சீம்பால ஒரு 15 லிட்டருக்கு மேல கறந்துருப்போம். ஒரு மாடு 8, ஒரு மாடு 10 சொல்லியிருக்காங்க. வேலைக்குங்களா? ஆமா, நேரத்துக்குங்க. கண்ணு போட்ட மாடுங்களா இல்ல சென மாடு? ரெண்டுமே கண்ணு போட்டது தாங்க. இதெல்லாம் கிராஸ் மாடு. இது பெரம்பலூர் வெயிலுக்கு தாங்கும். இதுவுமே கொஞ்சம் தாங்கும். இருந்தாலும் இது கொஞ்சம் பக்குவம் பண்ணணும்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ரெண்டுமே கண்ணு போட்டது. ஆமா. எப்ப கண்ணு போட்டாச்சு? 2 நாள். என்ன கண்ணுங்க? கருப்பு மாடு வந்து காலக்கண்ணு. அது கிடையாதுங்க. காலை ஒண்ணு கிடையாது ஒண்ணு. இதுக்கு முன்னாடி அவர் ஈரோடு மணி அண்ணன் அவர்கிட்ட வாங்கியிருக்கீங்களா? இல்லைங்க, இதான் ஃபர்ஸ்ட் டைம். 2 டைம் சந்திச்சிருக்கோம். அண்ணன் நிறைய தாட்டி நம்ம வீடியோ பார்த்துருக்காரு. 2-3 தாட்டி எல்லாம் வந்து பார்த்துருக்காரு. இப்போ வேலைக்கு ஒன்றும் அமையல. இன்னைக்கு வந்து எடுத்துட்டாரு. அவங்க வீட்டில் வந்தாங்க. எடுத்துட்டு அவங்க அக்காலாம் கிளம்பி போயிட்டாங்க. இப்போ அண்ணன் ஆட்டோவில் ஏற்றிட்டு போயிருவாரு. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கீங்க. அப்போ பிளானிங் இல்லை இல்லையா? பட் நில்லு கம்னு. மாடு நிக்க மாட்டேங்குது. ஆமா. சரிங்க. மாடு வச்சிருக்கீங்களா? இருக்குங்க. எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? 4 மாடு இருக்குங்க. 4 மாடு இருக்கு. இது 2 போச்சுன்னா 6 மாடுங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விவசாயம் தாங்க. விவசாயம் தான். மாடு வந்துட்டு பாலுக்காக வாங்கிட்டு போயிருக்கீங்களா இல்ல? பாலுக்கு தாங்க. சொசைட்டில ஊத்துறீங்களா இல்ல வீடு? சொசைட்டி தாங்க. என்ன விலை போயிட்டு இருக்குங்க? 32, 33 அப்படி போகுங்க. 35, 32, 33. உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது? அப்புறம் ஓட்டி தானுங்களா ஆகணும். இப்போ எப்படி டிரான்ஸ்போர்ட்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இதுல வண்டி மணிகண்டன் அவர் வண்டியில இது பண்ணிட்டு இருக்கீங்களா? கிலோமீட்டருக்கு எத்தனை என்ன ஏதுன்னு சொல்லியிருக்காங்களா? இன்னும் கேட்கலண்ணா. சரி. ஏற்கனவே யூடியூப்ல சொன்னதான் 15 ரூபாய் என்னமோ சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். நம்ம அதை பற்றி ஒன்றும் கேட்டுக்கல. சரிங்க. இது மாடு மேலாண்மை எல்லாம் தெரியுங்கள? என்ன தீவனம் வைக்கணும் என்ன ஏதுன்ட்டு? நம்ம ஏரியாவில் ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் சொல்றதை வச்சு. சரி. ஏதாவது புதுசாக ஏதாவதுன்னா இப்போ அண்ணன் சொன்னாருன்னா அதை ஃபாலோ பண்ண வேண்டியதான். சரிங்க. நன்றிங்கண்ணா. நன்றி. மாடு மேலே மாடு சேர்ந்து பட்டி மேலே பட்டி போயிருக்காரு. உங்களுக்கு எந்த வண்டி? யார் போறத? நீ போறியா?
வணக்கமுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மில்கிங் மிஷின் எல்லாம் நம்மளே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம 5 லிட்டரு 5 மாடு கறக்கிற மிஷின்ல இருந்து 10 மாடு கறக்கிற மிஷின்ல இருந்து 20 மாட்டுக்கு மேலே கறக்கிற மிஷின்ல இருந்து இருக்குது. பல்செட்ரு டைப் தான் நம்மளது எல்லாமே. ஜென்ரேட்டர், யூபிஎஸ் எல்லாமே யூஸ் பண்றதே இருக்கு. தேவைப்படுறவங்க நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மள மேனுஃபேக்சரிங் பண்றோம். மிஷின் தேவைப்படுறவங்க நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க. சாப் கட்டர் எது வேணாலும் சொல்லுங்க, நம்ம பண்ணி தரலாம். அண்ணங்கிட்ட மாடு எடுக்கணும்னு ஆசை. ஈரோடு மணிகண்டன்ட்ட இவர் யூடியூப் சேனலை வந்து அடிக்கடி பார்த்துட்டு இருப்பேன். இவங்ககிட்ட வந்து மாடு எடுத்து கொண்டு போய் வந்து வளர்க்கணும்னு ஆசை இருந்தது. வீட்டில் ஏற்கனவே 2 மாடு வச்சுருக்கேன். அதோட வந்து மாடு வளர்க்கலாம்னு ஆசை. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா அரியலூர்லேருந்து வந்திருக்காரு. நம்ம போன வாரத்துக்கு முன்னால் வந்து துரைராஜ்னு ஒரு அண்ணன் வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் மாடு வாங்கினாரு. போன தாட்டி ஒரு 3 மாடு எடுத்தார். போன வாரத்துக்கு முந்தின வாரம் அந்த அண்ணன் சொல்லி அவர் அந்த ஊருக்காரரு வந்திருக்காரு அரியலூர்லேருந்து. இப்போ 2 மாடு எடுத்துருக்குறாங்க. இது வந்து 86 இதெல்லாம் சொன்னதெல்லாம் ₹1 பக்கம் காலையில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 86க்கு வாங்கியிருக்கோம். அது 72,000 வாங்குச்சுங்க. 2மே இளங்கன்று சீம்பால் மாடு. எல்லாம் பால் கறந்தாச்சு. இளங்கன்று மாடு அப்படின்னு சார். அது இல்லாமல் இவர் ஒரு பக்கம் ஆசைப்பட்டாரு. நம்ம கஸ்டமர் ரெக்கமெண்ட் பண்ணாரு. நம்ம அவங்க கிட்ட வாங்கி கொடுத்தோமா நல்லா இருக்கனால அவங்க இவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி போன வாரத்துக்கு முந்தின வாரம் வாங்கினவர் பெரிய பெரிய மாடு வாங்கினார். அந்த அண்ணன் ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க வந்திருக்காங்க. நமக்கு தெரியும். அது தெரியும். அந்த ஏரியாவில் வளர்ப்பு நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒருத்தர் சொல்லுவாங்க, இப்படி போல அப்படி போல நல்லா சொல்லுவாங்க. அதனால ஒன்றும் பயந்துக்கு தேவையில்லை. அரியலூருக்கு மாடு வாங்கி கொடுக்கறதெல்லாம் பயந்துக்கு தேவையில்லை. பிரீடு மட்டும் நல்ல பிரீடு அவங்க ஊர் வெயிலுக்கு தாங்கிறதே வாங்கி கொடுத்தா போதும். மற்றபடி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பராமரிப்பெல்லாம் அவங்க நல்லா பண்ணுவாங்க. ஓகே, சரி, ஓகே, சரி, வரேங்க.